ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஷோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத முதல்ல இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவ்வளவு எளிதில் வெற்றி அடைவதுங்கிறது முடியாது. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு மாதிரியான போராட்டத்தில் இருக்கும். அந்த போராட்டத்துக்களுக்கு காரணமே கிரகங்கள் தான். ஒரு சில ராசிக்கு சில போராட்டங்கள் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு சில ராசிக்கு போராட்டங்கள் ரொம்ப போராட்டமாகவே இருக்கும். இதுக்கும் காரணம் கிரகங்கள் தான். நம்ம ராசிக்கு அப்பப்போ கிரகங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து நமக்கு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சு தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்தாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். அதன்படி பார்க்கும்போது இப்போ ஆகஸ்ட் 18க்கு பிறகு பெரிய அதிசயமானது மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில் கிரகங்களால் நடக்க போகுது. அதுக்கு காரணம் என்னன்னா, ஆகஸ்ட் மாதம் சமீபத்தில் நடைபெற்ற சூரிய கிரகணம். அந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாமல் இருந்தாலும் சூரிய கிரகணம் நடைபெற்ற அன்னைக்கு கிரகணங்களால் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கிரகங்களிடையே சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலைவிதி மாறும். அதில் மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலைவிதி மாறும் அப்படிங்கிற முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெற முடியும். ஸோ அதிர்ஷ்டமோ ஆபத்தோ என்ன நடக்குது அப்படிங்கிறத உங்கள் ராசிகளுக்கு தெரிஞ்சுக்குங்க. ஆரம்பத்தில் தான் எதுவுமே தெரியாமல் எல்லாத்தையுமே நாம் இழந்துட்டு இருந்தோம். இனி அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கிரகங்கள் நமக்கு எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறணும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலைகள் இப்போ எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற விவரத்தை சொல்லிடுறேன். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலனை அதிரடியாக டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கிரகநிலை பார்க்கும்போது ராசியில் சூரிய புதன் குரு, தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கிரன் கேது, பாக்கியஸ்தானத்தில் ராகு சந்திரன், தொழில் ஸ்தானத்தில் சனி வகரத்தோடு, அயன சயன போகஸ்தானத்தில் செவ்வாய். இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைந்திருக்கு. இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னா, ராசியில் சூரிய புதன் குரு 3 கிரக சேர்க்க, தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கிரன் கேது கிரக சேர்க்க, பாக்கியஸ்தானத்தில் ராகு சந்திரன் கிரக சேர்க்க. இந்த கிரகங்கள் சேர்றது, கிரகங்கள் கூடி உங்கள்கிட்ட இருக்கிறது, இதெல்லாம் வைத்து உங்களுக்கு இன்னும் நிறைய யோகங்கள் கிடைக்கும். இதெல்லாம் வைத்து தான் பெரிய அதிசயமே உங்களுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ அந்த அதிசயம்லாம் என்னென்ன அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இந்த கிரக அமைப்புகள் இப்படியே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு குறைவு. கிரக மாற்றமும் அப்பப்போ இந்த 18க்கு பிறகு நடைபெற இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு சூரிய பகவான் என்னென்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாற இருக்கிறாரு. அப்புறம் புதன் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாற இருக்கிறாரு. இந்த மாதிரி முக்கிய கிரக மாற்றங்கள் இருக்குது. ஸோ கிரக மாற்றங்கள், கிரக அமைப்புகள் இதெல்லாம் வைத்து தான் உங்களுக்கான பலன்களே குறிப்பிடப்படுது. ஸோ என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான பலனை நோட் பண்ணி அந்த பலன்களுக்கேற்ப நடந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக பெரிய அந்த மாற்றம் நடக்கும்போது அது நல்லதாக இருந்தால் அக்செப்ட் பண்ணிக்கலாம், கெட்டதாக இருந்தால் அது நடக்காமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். சரி, இப்போ பலன்கள் உங்களுக்கு வாங்க அதிரடியாக பார்க்க ஆரம்பிக்கலாம். ஆக்சுவலி எந்த ஒரு பெரிய பிரச்சனைகளையும் அதை கவனமாக கையாண்டு சிறியதாக மாற்றி அதில் வெற்றி காண்பதில் உங்களை அடித்துக்க ஆளே இல்லை. ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அந்த பிரச்சனை நினச்சி கவலைப்படாமல் அதை எப்படி கவனமாக கையாளணுமோ அந்த மாதிரி கையாண்டு சிறிதாக மாற்றி அதில் ஈஸியாக வெற்றி காண்பீங்க. அதனாலேயே உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அது தூசி மாதிரி தட்டி நகர்ந்துருவீங்க. இந்த குணத்தோடு இருக்கக்கூடிய உங்கள் ராசியில் பிறந்த அத்தனை பேருக்கும் இந்த ஆகஸ்ட் 18க்கு மேலே எதிர்பார்த்த சில தாள்கள் தாமதமாக வரும். அதனால் எப்படி வெற்றி காண்பதற்கு எல்லாத்தையும் கவனமாக கையாளுறீங்களோ அதுபோல் எதிர்பார்த்த தாள்கள் தாமதமாக வருவது நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்லது. அதே போல்
கூட இருப்பவர்களிடம் கவனமாக இருப்பது நல்லது. ஏன்னா கூட இருப்பவங்க ஏதாவது ஒரு வகையில் உங்களை பழிக்கு ஆளாக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் கூட இருக்கிறவங்கள அவ்வளோ சீக்கிரம் நம்பாதீங்க. கூட இருக்கிறவங்க கிட்ட ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா அவங்க உங்கள் காலை வாருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு சில காரியங்களில் அவசரமாக முடிவு எடுக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வரும். அப்படி அவசரமாக முடிவெடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும்போது அதை தவிர்ப்பது நன்மை தரும். ஏன்னா அதை தவிர்க்கலாம், அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் போய் முடியும். முக்கிய நபர்களுடைய அறிமுகம் கிடைப்பதோடு அவர் மூலம் உதவியும் கிடைக்கும். அதனால் அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய உதவிகளை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அந்த மாதிரி உதவிகள் கிடைக்கும்போது அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் ஒரு உத்வேகம் ஏற்படும். அப்புறம் வீடு மனை வாகனம் ஆகியவற்றில் இருந்து வந்த இழுப்பறி நீங்கும். இப்போ ஆகஸ்ட் 18க்கு மேலே நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வாங்குவது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். வழக்கு விவகாரங்கள்லாம் கூட உங்களுக்கு வெற்றி காண்பது இருக்குது. வழக்கு விவகாரங்கள் தாராளமாக நீங்கள் முயற்சி பண்ணலாம். வெளிநாடு பயணம் செல்ல வாய்ப்புகள் நேரிடும். அதனால் வெளிநாடு பயணங்கள் தாராளமாக செல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான பலன்கள் இந்த டைம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் பொறுமையை மட்டும் இழக்கக்கூடாது. பொறுமை ரொம்ப முக்கியம். பொறுத்தார் பூமியார்வார் என்ற பழமொழிக்கேற்ப பொறுமை ரொம்ப முக்கியம். அதே போல் புதிய ஆர்டர் விஷயமாக நீங்கள் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க வெளியூர் செல்ல வாய்ப்புகள் நேரிடும். தாராளமாக செல்லுங்க. அதனால் நிறைய அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் தான் கிடைக்கும். பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வேகம் காட்டுங்க. கண்டிப்பாக வேகம் காட்டுவதற்கேற்ப வசூலித்து வெற்றி பெற முடியும். புதிய கிளைகள் தொடங்க நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியை தள்ளி போடுவது நல்லது. ஏன்னா இப்போ பழைய பாக்கி வசூலிக்கிறது, அதுக்கப்புறம் வெளியூர் செல்ல நேரிடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுனால புதிய கிளைகள் தொடங்குவதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா பின்னாடி யூஸ்ஃபுல்லாக அதை பண்ணிக்கலாம். ஸோ அதனால் தொழிலில் இந்த மாதிரி கவனமாக இருக்க பாருங்கள். அதுக்கப்புறமேட்டு உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு சொல்லப்படுது. உத்தியோகத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அலுவலக வேலையாக முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டியது இந்த ஆகஸ்ட் 18க்கு மேலே இருக்குது. அதோடு கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயற்சிச்சிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு, இடமாற்றம் அதெல்லாம் கிடைக்கும். அதுக்கான சாத்தியக்கூறு நிறையவே இருக்குது. அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். அதனால் அவங்கக்கிட்ட பேசும்போது கவனமாக இருக்கிறது நல்லது. உறவினர்கள் குடும்ப நண்பர்களிடம் முக்கிய விஷயங்கள் ஆலோசனை செய்வதை தவிர்த்துக்குங்க. அடுத்தோர் பற்றி பேசுவதையும் தவிர்த்துக்குங்க. இதெல்லாம் இப்போதைக்கு ரொம்ப பண்ணுறது நல்லது. கணவன் மனைவியிடையே நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது. வாகன சுகம் ஏற்படும். வாகனத்தை ஓட்டும்போது கவனம் தேவை. பிள்ளைகள் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வாங்க. அவர்களால் மகிழ்ச்சி ஏற்படும். அதனால் குடும்ப விஷயத்தில் மட்டும் உங்கள் ராசிக்காரங்க கவனமாக இருக்கிறது நல்லது. அப்புறம் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதிர்பார்த்த தாள்கள் எல்லாமே தாமதமாக வரும். கூட இருப்பவர்களிடம் எந்த விஷயத்தையும் சொல்லும்போது கவனம் தேவை. ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் அவங்க மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணி அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் முடியும். முடிஞ்ச அளவு எந்த விஷயத்தையும் யார்கிட்டையும் சொல்லாமல் இருக்கிறது நல்லது. அப்புறம் மாணவர்களுக்கு குறிப்பிடப்படுது. மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் பாடங்கள் படிக்கும்போது மனதை ஒருமுகப்படுத்தி படிப்பது நல்லது. மீறி படிக்கலாம் கண்டிப்பாக அது உங்களுக்கு ரிஸ்க்கு தான். கவனம் சிதற விடாமல் இருப்பது வெற்றிக்கு உதவும். அதோடு சக மாணவர்களோடு பழகும்போது கவனம் தேவை. ஸோ சக மாணவர்கள்கிட்டலாம் பழகும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க, இல்லைனா ரொம்ப கஷ்டம். அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு குறிப்பிடப்படுது. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எடுக்கக்கூடிய ஒப்பந்தங்களை நன்றாக ஆராய்ந்து முடிவுக்கு வர மாதிரி பார்த்துக்குங்க. வெளிநாடு ஒப்பந்தங்களை பெறும்போது ரொம்ப கவனமாக இருங்க. லாபம் பெருகும். மேலிடத்தின் கனிவான பார்வை கிடைக்க பெறுவது உங்கள் அரசியல் வாழ்க்கைக்கு இருக்குது. அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு குறிப்பிடப்படுது. கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு புதிய மாற்றம் உருவாகும். அரசாங்க அனுகூலம் ஏற்படும். வாகனங்களை பிரயோகப்படுத்தும் போது மிகவும் கவனம் தேவை. குறிப்பாக வெளிநாடு செல்ல வேண்டியது வரும். அப்போ நீங்கள் செல்லும்போது உங்கள் பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக்குங்க. இது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்படுது. ஸோ உங்களோட ராசிக்கு இதெல்லாம் தாங்க பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. பரிகாரமாக இந்த ஆகஸ்ட் 18க்கு பிறகு புதன்கிழமையில் நவக்கிரகங்களில்
வணங்கி புதனுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவது மன அமைதியை தரும், பொருளாதார உயரும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் நம்பிக்கையோடு செய்து பயன் பெறுங்க. நம்பிக்கை இல்லாமல் செய்திங்கன்னா கண்டிப்பாக பலிக்காது. அதனால் நம்பிக்கையோடு செய்து பலன் பெறுங்க. ஸோ இவ்வளோ தாங்க உங்களுக்கான தாள்கள். இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன் பெறட்டும். இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.